நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் தாட்ஸில் இருக்கோம். அதில் நமக்கு தேவையானது எது? இந்த உலகத்தில் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம்னு ஒரு சௌக்கியத்திற்காக நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் அந்த சௌக்கியம் நம்மக்கிட்ட இருக்கா? பலவிதமான டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனாலும் நமக்கு கிடைப்பது என்ன? இதில் எதையாவது கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்க முடியுமா? அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பை நாம் சரி பண்ணிக்க முடியுமா? நாம் யார், நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவைகளை தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நாம் பண்ணுறது. அதாவது என்றென்றும் மாற்றத்தையே விரும்பி நல்லதை எண்ணி காத்திருக்கும் சிம்மராசி நண்பர்களே, இப்போ நமக்கு வரக்கூடியது, எதிர்வரக்கூடியது மகம், பூரம், உத்திரம், 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நாம், சிம்ம ராசியில் பிறந்த நாம் எப்படி இருக்கோம், எப்படி இருக்க போகிறோம், ஏதாவது பெட்டர்மெண்ட் லைஃப்பில் கிடைக்குமா, என்ன செஞ்சால் கிடைக்கும், எத்தத்தின்னா பித்தம் தெளியும், அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. பல பேருக்கு ஏமாற்றங்கள் தான் இருக்குது. சில பேருக்கு தான் அது சக்ஸஸ் ஆகுது. எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். நமக்கு நாம் ஒன்றும் ஒரு மந்திரி பதவி வேணும் அல்லது உலகம் பூரா சுற்றணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. இதை விட பெட்டராக இருக்கக்கூடாதா லைஃபு? அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 3 விஷயமாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, அது நம்முடைய நட்சத்திரம், அதாவது மகம், நம்முடைய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, அதாவது என்னென்ன தன்மைகள் இருக்குது. அதற்கு அடுத்தது மக நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குது. மகத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதம் வருது தான் சிம்ம ராசி. இதில் மகத்தில் 4 பாதங்கள். மகம் பிறந்த நாம் மக நட்சத்திரத்திற்குரிய பலன் என்ன, அதில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல சிம்ம ராசியில் பிறந்த நாம். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே, சிம்மம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த சூரியனுடைய ஆதிக்கம்னா, இந்த சூரியன் எப்படிலாம் இருக்கணும், சூரியனுடைய எப்பயுமே வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் நாம். அப்பியரன்ஸ்லேயே ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்களை காட்டக்கூடியவர்கள் தான் நாம். ப்ராட் ஷோல்டர்ஸு, எதற்கு எடுத்தாலும் கொஞ்சம் போல்டாக பேசக்கூடிய தன்மை, எதையுமே விட்டு கொடுக்காத தனம். அது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது, பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது ஒரு எந்த இடத்துலையா இருந்தாலும் ஒரு அடாப்டபிலிட்டி, அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு நாம் ஒத்துப்போதல் அப்படிங்கிற இடம். சில இடத்துல அட்ராஷியஸ் கொஞ்சம். ஏன்னா அந்த சூரியனுடைய வைப்ரண்ட், சூரியன் செவ்வாய்க்குரிய வைப்ரண்ட். ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடியது செவ்வாயினுடைய வீட்டில். அதனால் அந்த கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியது. கலைத்தன்மை கொண்டவர்கள், ஃபைன் ஆர்ட்ஸ் அதில் தன்மை கொண்டவர்கள், கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங் உடையவர்கள், எந்த இடத்துலையுமே ஒரு கமாண்டிங் பொசிஷனை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆனாலும் ஒரு ஜெனராசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன கமாண்டிங்காக இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பேசிக்காக சிம்மராசியில் பிறந்த நாம். இன்னொன்று, அடுத்தவர்களுக்கு லாயல்ட்டி, யாராவது ஒருத்தர் நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பகத்தன்மை கொண்டவர்கள் சிம்மராசியில் பிறந்த நாம். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நம்மை அறியாமலேயே சில செலவினங்களை இழுத்து விட்டுக்கக்கூடியவர்கள் நாம். நமக்கே தெரியாதது. ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல பொருளாக இருக்கு, ஏன் 8000 ரூபா கொடுத்து வாங்கணும், இதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட் வாங்கலாமே, 15000 ரூபா வாங்கலாமே அப்படின்னு கொஞ்சம் எண்ணக்கூடிய மனமுடையவர்கள் நாம். அதுக்கு அடுத்தது ஒரு என்டர்பிரினியர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு உள்ளவே ஒரு பிஸ்னஸ்காரன் ஒளிந்திருக்கிறான், வியாபார தன்மை குடிகொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள். எந்த விதத்தில் சுற்றி பார்த்தாலும் அரசாங்க ஈடுபாடு நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் அதிகமாக இந்த ஜுவல்லரி,
அதன் மேல் காதல் கொண்டவர்கள் அல்லது ஜுவல்லரி ஷாப் வைத்திருக்கக்கூடியவர்கள் மேனேஜரியல் லெவலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நாம். இதற்கெல்லாம் இதுவாக இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம். ஏன்னா சிம்மராசியில் நம்ம பார்க்க வருது மகம் இருக்குது, பூரம் இருக்குது, உத்திரம் இருக்குது. இதில் இப்படியாக சிம்ம ராசிக்கு அப்படின்னு தனித்துவங்கள் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு வீக்னஸஸும் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த ராசியை எடுத்துட்டோம்னா இப்படிப்பட்ட குணத்தினுடைய நாம் மகத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம், மகத்திற்குன்னு உள்ள சில குணாதிசயங்கள் என்னென்ன. மகத்திற்குன்னு உள்ள குணாதிசயங்களில் கொஞ்சம் சிவந்த கண்களை உடையவர்கள், இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் கல்வி பயிலுவதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், சாஸ்திர விற்பனராக இருக்கக்கூடியவர்கள், தர்ம சிந்தனையும் திறமையும் அதிகமாக கொண்டவர்கள், கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், பளிச்சுன்னு இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு சிந்தனை கொண்டவர்கள், சில சந்தர்ப்பங்களில் ஆப்போசிட் செக்ஸை ஈர்க்கக்கூடியவர்கள், ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய பேச்சை கவருவதிலும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய பேச்சை கவருவதிலும் உள்ளவர்கள், சில சந்தர்ப்பங்களில் பயில்வானாக இருக்கக்கூடியவர்கள், அதற்காக நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த வருத்தி கொள்கிற சமயத்தில் நமக்குன்னு எதிர்பாராத சில உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. கௌரவம் நிறைந்தவர்கள் சார். எந்த இடத்துல நான் கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன இருந்தாலும் இந்த சிவாஜி படம் மாதிரி தான், கௌரவம் தான், அதில் நம்ம அதெல்லாம் இறங்க முடியாது சார் அப்படின்னு. அது சில சமயத்தில் வீண் கௌரவமாக இருக்கலாம், பட்டாட்டமாக இருக்கலாம், அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்படி பொதுவான மகத்திற்கான தன்மை கொண்டவர்கள் தான் நாம். ஆனாலும் நமக்குன்னு சில ஒரு ஆண்மை தன்மை கொண்டவர்கள், என்ன சொன்னாலும் ஆண்மைத்தன்மை. அதனால் சில இதில் லைக்ஸ் அதிகமாக இருக்கும், சில இதில் டிஸ்லைக்ஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு சில மிருகங்களை பார்த்தா பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்குன்னு எல்லாருக்குமே மிருகங்கள், பறவைகள், நமக்குன்னு தனியாக ஒரு நம்முடைய தெய்வங்கள், என்ன சொன்னாலுமே நாம் போன பிறவியிலேருந்து வந்தவர்கள் தானே. சனாதன தர்மத்தை பற்றி இருக்கக்கூடியவர்கள். ஏதோ ஒன்று வருதுன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா எழுதி வச்சுருப்பாங்க செல்லு போக இருப்பு அப்படின்னு. நமக்கே நல்லா தெரியும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஏதோ ஒரு கனெக்ஷன், நம்ம அந்த தொடர்பு இருந்து தான் நம்ம இந்த பிறவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் வரக்கூடிய எதிர்பார்ப்புகள், நமக்குன்னு இருக்கக்கூடிய தெய்வங்கள், நமக்கு சில பேரை பார்த்தா டக்குன்னு பிடிக்கும், சில பேரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். மயிலை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும், மானை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்கும், நம்முடைய தெய்வங்களை ஆராதனை பண்ணச்சு, அர்ச்சனை பண்ணச்சு என்ன மலர் நம்ம யூஸ் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும், இதெல்லாம் பார்க்கலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு இவங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. ஆண் கழுகு, கழுகுலேயே 2 விதம் இருக்குது, ஆண் கழுகு பெண் கழுகு அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிச்சு பல பேருக்கு தெரியும். இந்த ராசி கட்டத்தை ஆண் ராசி பெண் ராசி, அது தவிர உபயராசி, ஸ்திர ராசி, நீர் ராசி, காற்று, இப்படி எல்லாமே ஒன்றொன்றையும் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கச்சே நமக்கு ஏற்றதாக இதுக்கெல்லாம் பின்னாடி பின்புலம் இருக்குது. ஆண் கழுகு நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதே மாதிரி எலி, ஆண் எலி நமக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னுச்சு, ஆண் எலி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப்பில் கூட வரும், கவர் பண்ணுவாங்க, பூனையை பிடிக்கிறது, எலியை பிடிக்கிறது, பறவைகளை பிடிக்கிறது, சில பேருக்கு அந்த பாம்புகளை பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு கனெக்டிவிட்டி ஆண் எலின்னு சொல்கிறாங்க. இது நம்முடைய தெய்வம் அப்படின்னா சூரியன், அது தெரியும். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியன் உகந்தது, சூரிய நாராயணன். இது சிம்மராசியில் பிறந்தவள் தான் சீதையும். அதை நம்ம பல பேருக்கு தெரியறதில்லை. சீதை சிம்மராசியில் பிறந்தவர். அதற்கு முன்னாடி கடகராசியில் பிறந்தவர் தான், கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவர் தான் ராமச்சந்திரன். சீதை சிம்மராசி. நமக்குரிய மலர் அப்படின்னா மல்லிகை மலர். சார் இது என்ன சார் மல்லிகை, என்ன சார் சம்பந்தம்? ஒன்றுத்துக்குமே சம்பந்தம் இருக்குது சார். கழுகுக்கும் எலிக்கும் மிருகங்களுக்கும் நமக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ மலர் வாங்கிட்டு போவோம். அரளி மலர் வாங்கிட்டு போவோம், தாமரை வாங்கிட்டு போவோம். கூடவே நாம் மல்லிகையை சேர்த்து அர்ச்சனை செய்வது என்பது நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதையும் ஒவ்வொன்றையும் விவரமாக பார்க்கலாம். இப்போது இது சாதாரணமாக சொல்லக்கூடியது.
இதிலேயே நமக்கு வரக்கூடிய உபாதைகள், நமக்கு வரக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என ஒரு மைனஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்குது. எல்லா ராசிக்கும் எல்லா பிளானட்ஸுக்கும் ஏற்றம் உண்டு, எல்லா பிளானட்ஸுக்கும் இறக்கமும் உண்டு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது பூர்வினை பயனும் கூட சேர்ந்தது. ரெண்டாவது, நம்முடைய ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதனை பார்க்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கணும். கூட இருப்பவர்கள், நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கணும். அதற்கடுத்தது நம்முடைய லக்னாதிபதி அவன் நல்லா இருக்கணும். ராசி, சூரியன், சந்திரன் இவன் 2 பேரும் நல்ல பொசிஷனில் இருக்கணும். லக்னாதிபதியை நல்ல இடத்துல இருக்கணும். நமக்கு லக்னம் வந்து சிம்ம லக்னம், லக்னாதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கணும். நமக்கு தெரியும் என்னென்ன பொசிஷன் அப்படின்ட்டு. அடுத்தது குரு இரண்டாவது. மூன்றாவது, நம்ம பிறந்த தசை மகம் பிறந்தது வந்து கேது திசையில் பிறந்திருக்கும். அஸ்வினி மகம் மூலம் கேது திசை. இந்த கேது எந்த பொசிஷனில் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்தது இப்போ நடக்கக்கூடிய தசை, தசாநாதன் நமக்கு அப்ராக்சிமேட்டாக நடக்கணும்னா சூரியன் கேது கொஞ்சம் இருப்பார், சூரியன் 20 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 25 to 65 70 வயசு பார்க்கணுன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு தசைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தசைகள். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. இந்த தசாநாதன் நம்மளுக்கு இப்போ எங்கே இருக்கான், இதையெல்லாம் வைத்து நாம் நம்மை கணக்கிட்டுக் கொள்கிறோம். இப்போது முதல்ல பார்த்தோம் நம்ம சிம்ம ராசி அப்படின்னு, அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நமக்குரிய மக நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்னன்னு பார்த்தோம். இப்போ மக நட்சத்திரத்திலேயே 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படி பார்க்கலாம். மக நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்னென்னா எப்பயுமே அழகிய குணமும் அழகான இருக்கையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், என்ன பல இடத்துல அந்த கலெக்ட் பண்ணி. அழகிய குணம் அப்படின்னா மனசுக்குள்ளேயே எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது சார். அடுத்தவரை அழித்து நாம் முன்னேறணும் அப்படின்னு எண்ணம் இருக்காது. விட்டு கொடுத்து போவோமே, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், போனால் போ, நமக்கு கொஞ்சம் லாஸ் இருக்குது அவ்வளோதானே, பரவாயில்ல, லெட் அஸ் மேனேஜ், நம்மளால் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு, அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் நாம். அந்த அழகு இருக்கணும்னா தர்ம சிந்தனை கூடவே வரும். 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். இதற்கு அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் த லாங்குவேஜஸ் அப்படின்றாங்க. அதாவது பல லாங்குவேஜஸ், மொழிகளை கற்றுக்கொள்வதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போகச்சு, வெளியூர் போகச்சு, அந்த இடத்துல இருக்கிற, இப்போ நம்ம இங்கேருந்து இதுக்கு போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜை கற்றுக்கிறது. கேரளா போகணுன்னா மலையாளம் கற்றுக்கிறது. அங்கே இருக்க ஒரு 2 வருஷம் இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே மலையாளத்தை கற்றுக்கூடிய தன்மை. வெளிநாடு போகணும் அப்படின்னா போர்ச்சுகீஸ் கண்ட்ரி போகணுன்னா அந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது, இந்த மாதிரி தன்மையுடையவர்களாக இருக்கும். அதற்கு அடுத்தது அப்படின்னா கற்றுக்கிற போது நமக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இன்னொன்றுலேயே இருக்கும். சூரியன் தான் ரொம்ப பிரதிபலனை தரக்கூடியன்றதுனால சாஸ்திர சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதில், அறிந்து கொள்வதில், அதை ஃபாலோ பண்ணுவதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இந்த தர்ம சிந்தனை, பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டிய சிந்தனை அப்படின்னு இருக்கச்சு சிலர் நம்மை பழித்து சொல்லக்கூடிய லெவலுக்கும் நம்ம இருப்போம். அதாவது சார் நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னா நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும் சார், அதை நாம் வந்து கொடுத்தோம்னா அவன் அதை கூட பொறாமப்படுவாங்க. அவன் பாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன எப்படி நிற்க போகிறான்னு தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறாமப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி நம்முடைய ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம், சில மைனஸ் நமக்கும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன மைனஸ்னால் சூரியன் அதிகமாக தண்ணி குடிக்காதனால இது வந்து கிட்டத்தட்ட நெருப்பினுடைய இதுவாக இருக்கிறதுனால அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், அதனால் வரக்கூடியது. பாதத்தை நாம் ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னா பாதத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் சாதாரணமாக மக நட்சத்திரத்திற்கே உள்ள மைனஸ் பாயிண்ட்ஸ். எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எப்பயுமே பொறுமையாக இருக்கிறது அப்படின்ற இடத்துல அந்த சில சமயங்களில் அந்த பொறுமை கொஞ்சம் ஓவராக போயிடுது அப்படின்னா அடுத்தவர்களால் உதாசீனப்படுத்தக்கூடிய தன்மை, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய உபாதைகள், இது எல்லாமே ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது. இப்போ 1ஆம் பாதம் பார்த்தோம். இந்த 1ஆம் பாதத்திற்குன்னு நம்ம மகத்திற்குன்னு பறவை பார்த்தோம், மிருகங்கள் பார்த்தோம், மல்லிகைன்னு பார்த்தோம். மகத்திற்குன்னு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆலமரம் அப்படிங்கிறாங்க. விருட்சம் அப்படியே அதிகமாக
பரவக்கூடியது, அதிக நாள் இருக்கக்கூடியது அப்படின்றதுல முதன்மையாக இருக்கக்கூடிய மரம் ஆலமரம். அந்த மக நட்சத்திரத்திற்கே ஆலமரம், அதுலேயும் முதல் பாதத்திற்கு ஆலமரம் மிக மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. சார், இந்த ஆலமரத்தினால என்ன நன்மைகள் அப்படின்னா, ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்வார்கள். ஆலும் வேலும் பல்லுக்குருதினா ஆலமரம், வேப்பமரம். அதே மாதிரி 4 2 அப்படின்னா 4 2 8 அஷ்டாட்சரம், 4 2 6 சரவணபவ அறுமுகத்தான். அவனை இவர்கள் இருவரையும் சொல்லி வந்தால் நமக்கு வாழ்க்கையில் மேம்படுவது நிச்சயம் அப்படிங்கிறது. சரியா? இதில் இன்னொன்று, இந்த ஆலமரம் நமக்கு பல விஷயங்களில் பல்லுக்குருதிங்கிறதுனால அந்த ஆலம் விழுது அப்படிங்கிறது நெடுநாள் இருக்கக்கூடியது. ஆலம் விழுது அடுத்து தழைத்து ஓங்கக்கூடியது. எங்கேயாவது நம்ம ஒரு மரம் நடணும்னு ஆசைப்பட்டோம்னா ஆலமரம் நட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சில மரங்கள் வீட்டில் நடக்கூடாது. அப்படிப்பட்ட மரத்தில் ஒன்று ஆலமரம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது. வெளியிடங்களில் ஆலமரம் நடுவது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. நம்முடைய சந்ததியினருக்கே ஒரு வழிகாட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். அதனால தான் அந்த மரத்தை சூஸ் பண்ணாங்க மக நட்சத்திரத்திற்கு. இது சாதாரணமாக மகம் 1ஆம் பாதத்திற்கு சொல்லக்கூடியது. மகம் 2ஆம் பாதம் பார்க்கலாம். மகம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நாம் கொஞ்சம் சிம்ம ராசியினுடைய தன்மைகள் கொண்டவர்களாக இருப்போம். மக நட்சத்திரத்தின் சாதாரண தன்மைகள் கொண்டவர்களாக இருப்போம். அதற்கு அடுத்தது கொஞ்சம் இன்டென்ஸாக போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போது வெளிநாட்டு போகிறோம்னா அங்கே என்ன கேட்பாங்கன்னு, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இந்தியனுடைய தன்மையை கொண்டிருப்போம். நாம் இந்தியர்களுக்கான தன்மை நமக்கு இருக்கும். அடுத்தது தமிழர்களுக்கான மேன்மை நம்மக்கிட்ட இருக்கும். நான் தமிழன் சொல்லிக்கிறதுல பெருமை இருக்கும். அதற்கு அடுத்தது நம்ம எங்கே பிறந்திருக்கோம்? சென்னை வாசியா, திருநெல்வேலி வாசியா, இல்லைன்னா தாமிரபரணி நதி தீரத்தில் பிறந்தோமா, இல்லை தஞ்சாவூர்காரனா, இல்லைன்னா கொடகநாட்டுக்காரனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி முதல்ல நாம் சிம்ம ராசி, அடுத்தது மக நட்சத்திரம், அதில் மகம் 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தில் இதில் என்னென்னா கொஞ்சம் மந்த குணமுடையவர்கள். சில சமயத்தில் நமக்கே கொஞ்சம் ஸ்லக்கிஷ் ஆகிடும். போயிட்டே இருப்போம், கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இருப்பவர்களாக இருப்பார்கள். மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அப்படின்வாங்க. செலவு அதிகம் செய்யக்கூடியவர்களாக மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு மற்ற கம்பேர்டு டு தட் கொஞ்சம் வியாதிகள் இருக்கும். சில தீராத வியாதிகள் இருப்பதற்கு அதுவும் கொஞ்சம் ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே அந்த வியாதி நமக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம உடம்புல இளமை இருக்கிறதுனால அது தெரியாது. அதுக்கப்புறம் தெரியும். சில தீராத வியாதிகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே தன்னுடைய கௌரவத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கான மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள். பரிசுத்த குணம் கொண்டவர்கள். காம்ப்ரமைஸே கிடையாது சார். நல்லது செய்ய வேண்டிய விஷயத்தில் காம்ப்ரமைஸே செய்யாத ஒரு குணமுடையவர்கள் அப்படின்னா மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் நாம. இந்த மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் காது பிரச்சனை வருவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. முட்டி அல்லது தோல் உரிதல் சம்பந்தமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கலாம். இப்போ 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நமக்கு இந்த மரம் என்ன சொல்கிறாங்கன்னா முத்திலா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் கேட்டிங்கன்னா தெரியும், முத்திலா மரம் அப்படிங்கிறது அதனுடைய கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடியது முத்திலா மரம். இது மகம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ப்ளஸ்ஸு மைனஸை பார்த்தோம். முத்திலா மரம். கடைசியில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போது மகத்திலேயே 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் மிகவும் சாதுவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்வார்கள். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் பிறருடைய பொருளை பார்த்து ஏங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக நட்சத்திரத்தில். அது எப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோதான் கார் இருக்கும், ஆனால் நம்முடைய வசதிக்கேற்ற ஒரு கார் இவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு காரை வாங்கி வச்சுருப்போம். இருந்தாலுமே அடுத்தவன் வேற ஒரு பெட்டர் காரில், ஒரு பென்ஸ் காரில் போச்சு, ஆஹா நமக்கு இந்த வசதி என்றைக்காவது ஒரு நாளைக்கு வராதா, என்றைக்காவது நம்ம அதில் போகமாட்டோமா என்ற ஏக்கம் உடையவர்களாக நம்ம இருப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே ஒரு மாதிரி ஒரு ஒண்டி கொடுத்துட்டே இருந்தேனாப்பா, எப்படா இப்போ ஒரு ஃப்ரீயாக ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு ஜிலோன்னு பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது, வாழை மரம், தென்னை மரம், மாமரங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு கிடைக்காத நம்ம வாழ்நாளில் இப்படி என்று சில ஏக்கங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஏக்கங்கள் நம்முடைய
வாழ்நாளில் நம்ம அடைய முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவல், அல்லது நம்ம இந்த லெவல் தான், நம்ம படித்தது இவ்வளோதான்ப்பா, நமக்கு இவ்வளோதான் சக்தி, நான் படிக்காதான் எவ்வளோ பேர் இருக்கான், இருந்தாலும் நமக்கு வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் அதை கண்டு ஏக்கம் உடையவர்களாக நாம் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் உடையவர்களாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களாக சில வியாதிகளுடன் இருப்பார்கள், பலவானாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பலசாலியாக இருப்பார்கள். உள்ளத்தினாலும் உடலினாலும் பலம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த பலத்தை சில சமயங்களில் வெளியே காட்டி கொள்ளக்கூடியவர்களாகவும், அந்த பலத்தை காட்டிக்கிற போது ஏற்படக்கூடிய உபாதைகள், அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில வியாதிகளுடன் இருப்பார்கள். அப்படி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்திற்கும் அதே தான் சொல்கிறாங்க. பல வியாதிகளுடன் இருப்பார்கள். இது தீராத வியாதி இல்லை, தீர்க்கக்கூடிய வியாதிகள் இருக்கும். அந்த வியாதி கொஞ்சம் சில கண்டினியூஸாக வரக்கூடியதாக கொஞ்சம் ஒரு அந்த நம்முடைய இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, தசா புக்தியில் வரக்கூடியது. தசாநாதன் எப்படி இருக்கான், ராகு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது, செவ்வாய் சம்மந்தப்பட்டது என்ன, நம்மளுக்கு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு தசைகள் இருக்கக்கூடியது. அதனால் அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்படக்கூடியது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்த நாம், மகத்திலே 4வது பாதம், 4வது பாதத்தில் பிறந்த நாம், நம்முடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? பேசிக்காக மக நட்சத்திரத்துக்குரிய தன்மைகள், சிம்ம ராசிக்குரிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அப்படின்னு கொஞ்சம் ஏற்றமுடைய ராசியாகத்தான் இருக்கும். அதுலேயும் மக நட்சத்திரம் மிகவும் ஏற்றமுடையது. அந்த அஸ்வினி மகம் மூலம் கேத்து ஞானமோட்சக்காரனுடைய காலிலே பிறந்த நாம், அந்த தசையிலே பிறந்த நாம், 4வது பாதத்தில் சில சீலமுடையவர்களாக, அதிகமாக நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, அதாவது தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதற்கு அடுத்தது செல்ஃப் எக்ஸ்பிரஷன். நம்மை பற்றி நம்ம வெளியில் சொல்லிக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுடைய வேர்டிங்ஸ். அதுவே சில இடத்துல மைனஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா சில பேர் அதை விரும்புவாங்க, சில பேர் அதை விரும்புறதில்லை இல்லையா? ஆனாலும் நம்மை நாம் சொல்லிக்கிட்டே கிளியராக இருக்கும் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ். அப்படி உள்ளவர்கள் தான் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம். இதற்கு அடுத்தது சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில இடங்களில் நம்முடைய ஜாதகத்தை கொண்டு சொல்ல போனோம்னா, ஏன்னா ஆப்போசிட்டு சனியினுடைய வீடு, 7ஆம் வீடு சனியினுடைய வீடு. அதனால் சில சந்தர்ப்பங்களில் கணவனுக்கு அடங்கிய மனைவியாகவும் அல்லது மனைவிக்கு அடங்கிய கணவனாகவும் இருப்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்து ஹெட் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ். நம்ம எப்பயுமே ஒரு வழி நடத்தி செல்லக்கூடியவர்களாகத்தான், அது ஒரு சின்ன இடத்துல இருந்தால் கூட நம்ம கீழே ஒரு 4 பேர் நம்மை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாகத்தான், நாம் எப்பயுமே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். இது சாதாரணமாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. வசீகர பேச்சை உடையவர்களாக இருப்போம். அடுத்த பாலினத்தவரை வசீகரம் செய்யக்கூடிய பேச்சை உடையவர்களாக மக நட்சத்திரத்தில் பிறந்த நாம், 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம் இருப்போம். இதற்கு அடுத்தது அடுத்தவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்போம். சாதாரணமாக அடுத்தவன் சொல்கிறது சில பேர் கவனிக்கிறதே இல்லை, தான் சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நாம் அப்படி கிடையாது. அடுத்தவனுடைய பேச்சையும் கேட்டு அதற்கும் மதிப்பு கொடுத்து, ஓ இப்படியா, சரி, அதை நம்ம எடுத்துக்கலாங்கிறது வேறு. ஆனாலும் அதற்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம இதற்கு இந்த சிம்ம ராசிக்கு என்ன இடங்கள் சொல்லப்படுகிறதுனா, டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு, அதே மாதிரி பழைய இடங்கள், ஓல்டு பேலசஸ், இந்த மாதிரி இடங்கள், கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஹில்ஸு, இதையெல்லாம் இந்த சிம்மராசிக்கு உரிமையாக சொல்லப்படுகின்றன. இதற்கடுத்து சில ரூலராக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியது, ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியது, பேக் போன்ஸ், நரம்பு தளர்ச்சி, நரம்பியல் ப்ராப்ளம், அந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களாக இந்த சிம்மராசியில் எஸ்பெஷலி பிறந்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள். சரி, இதெல்லாம் கரெக்டு. நம்ம ப்ளஸ்ஸையும் பார்த்தோம், மைனஸையும் பார்த்தோம். இதில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மரம் சொல்லுகிறதுனா, பவளமல்லி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மல்லிகையிலேயே பவளமல்லி அப்படிங்கிறது ஒரு புஷ்பம், அந்த பூவிலேயே மரமாக வளரக்கூடியது பவளமல்லி மரம். நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதிக வாசனையை கொடுக்கக்கூடிய மரம். அதனால் அந்த மரத்தை நமக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னோம்னா, இப்போ நமக்கு சில நம்முடைய ராசிநாதன், ராசி அதிபதி சில இடத்துல சரியாக இல்லை,
அல்லது நாம் பிறந்த இடம் இப்போ தசாநாதன் சரியில்லை, அந்த தசாநாதன் யார் கூடயாவது மிங்கிளாக இருக்கா. அது உதாரணத்துக்கு இப்போ தசை நம்மளுடைய செவ்வாய் திசை நடக்கிறது அப்படின்னா செவ்வாய் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு 1, 2, 3, 4 கூடையவன் செவ்வாய். 4 கூடைய செவ்வாய் நமக்கு தர வேண்டியதை தரலை அப்படின்னா அதற்கு என்ன பலனாக இருக்க முடியும்? நீங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு அது பல பேர்கிட்ட ஜோசியர்கிட்ட கேட்டோம்னா இதை செய் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. சில பிரீத்திகள் செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு என்னென்னா கூடவே 2-3 விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கணும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் எதையாக இருந்தாலும் சூரியனை முன்னிட்டு நாம் செஞ்சோம் அப்படின்னா அதுவும் ஏற்றத்தை தரக்கூடியது. சூரியனை முன்னிட்டு செய்கிறது அப்படின்னா என்னென்னா பௌர்ணமி பூஜை செய்து வந்தவர்கள் ரெகுலராக பௌர்ணமி பூஜையை நாம் செய்கிறது, அல்லது யாராவது பௌர்ணமி பூஜை பண்ணாங்கன்னா அதில் நாம் கலந்துக்கிறது, 2மே பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நம்மளால் முடிந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறது. நம்ம பேர் நட்சத்திரம் சொல்லி ஏதோ ஒரு நம்மளால் முடிந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடியது. அடுத்தது சூரியனை வழிபடுவது. ஏன்னா நம்ம தைப்பொங்கல் வைக்கிறதே சூரியனுக்காகத்தான். ஜாதக கட்டம் அமைந்ததே சூரியனை வழிபடுவதற்காக. சூரியனை பேஸ் பண்ணி தான், ஒளியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கட்டங்களே இருக்குது. அதனால் சூரியனை வழிபடுவது பேசிக்காக நமக்கு சூரியன் தான் தெய்வம். சூரியனை வழிபடும் போது மல்லிகை மலர்த்தல், பவளமல்லி நம்முடைய 4ஆம் பாதத்திற்குரியது. பொதுவாகவே மன நட்சத்திரத்திற்கு மல்லிகை மலர் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எந்த ஒரு மலரை நாம் எடுத்துன்னு போய் வழிபடுவதற்கு சென்றாலும் கூடவே ஒரு மல்லிகையும் சேர்த்து வழிபடுவது. வீட்டில் வழிபட்டாலும் சரி மல்லிகை மாலை போடுறது அந்த மாதிரி செய்து வந்தோம். ரோஜாப்பூ மாலை, தாமரைப்பூ மாலை இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரோஜாப்பூ, தாமரை, செவ்வரளி, பன்னீர் புஷ்பம், பாரிஜாத்தம், சம்பங்கி இதெல்லாம் நம்ம வாங்கி அர்ச்சனை பண்ணுறோம். கூடவே மல்லிகை மலரையும் சேர்த்து அர்ச்சனை செய்வது என்பது விசேஷம். இது சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு காரியம் எடுத்துக்கிறோம், நமக்கு இந்த காரிய சித்தியாகணும், அல்லது எனக்கு ஃபாரின் போகணும், என்னுடைய குழந்தை கல்யாணம் ஆகணும், இப்படியெல்லாம் சில வேண்டுதல்கள் நாம் செய்கிற போது மற்ற எல்லாத்தையும் விடுத்து மக நட்சத்திரக்காரர்கள் மெயினாக மல்லிகை புஷ்பத்தாலே மட்டும் அர்ச்சனை செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி நவகிரகத்தை போய் நம்ம வணங்கி வரும்போது, சூரியனுக்கு அர்ச்சனை செய்யும் போது நவகிரகத்தில் ஒன்றுத்துக்கு அர்ச்சனை, ஏன்னா நம்முடைய மக நட்சத்திரத்திற்கு ஏற்ற சூரியனை அர்ச்சனை செய்யும்போது தற்போது மல்லிகை மலரை கொண்டு அர்ச்சனை செய்தல், அர்ச்சித்தல் அப்படிங்கிறது மிக மிக விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். சூரியன் இல்லைனாலுமே நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு இருக்குது, அல்லது நமக்கு பிடித்த தெய்வங்கள், அல்லது நம் ஊர் எல்லை தெய்வங்கள், நம் மூதாதையர் வணங்கி வந்த தெய்வங்கள் அப்படின்னு இருக்குது. அந்த தெய்வங்களை வணங்கி வரும்போதும் நிச்சயமாக இடைவிடாது நம்ம ஒரு காரியம் சாதிக்கணும்னா அவர்களுடைய ஆசி நமக்கு நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா வழிகாட்டுதல் தேவை. நம்மளால் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது. ஏதோ இப்போ படிப்புன்னு எடுத்திருந்தாலுமே சயின்ஸு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அடுத்தவர்கள் வழிகாட்டியதை தான் நம்ம படிக்கிறோம். அதனால் வழிகாட்டுதல் முக்கியம். அப்படி வழிகாட்டக்கூடிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்தல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த அர்ச்சனை மல்லிகை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தல் ரொம்ப அழகாக இருக்கும். இதற்கு அடுத்து நம்ம 4 மரங்கள் பார்த்தோம். 4 பாதங்களுக்கு 4 மரங்கள். மரம், ஆலமரம், முத்திலா மரம், இலுப்பை மரம், பவளமல்லி மரம், அந்த 4 மரங்கள் பார்த்தோம். அவைகளை வளர்த்து அல்லது வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தல் மிக மிக நல்லது. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கு இதெல்லாமே நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இதே மாதிரி மற்ற காணொலி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் பலவிதமாக, இப்போ நம்ம வியாதிகளை ரொம்ப குறைச்சிருக்கோம். என்ன நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் இல்லை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது நமக்கு. வாழ்க்கையில் வீடு கட்டணும் அல்லது வெளிநாடு போகணும், அதற்கெல்லாம் என்னென்ன வழிகள், அதற்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, நம்முடைய ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்கணும், எங்கே இருந்தால் நம்ம இப்படி இருப்போம், அல்லது குரு எங்கே இருந்தால் எப்படி இருப்போம், இதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய காணொலிகள் இருக்கிறதுனால தவறாமல் காணொலி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள். வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.